ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களுடன் தான் நேபாள அரசியல் குறித்து விரிவாக நாம் பேச இருக்கிறோம். சார், இப்ப நமது அண்டை நாடு நேபாளம். பொதுவாக இந்தியாவுக்கு பிடிச்ச நாடுன்னு ஒரு நாடை சொல்லுவாங்க. முஸ்லீம்கள் அதிகம் இருக்க வங்கதேசம் தான் இந்தியாவுக்கு பிடிச்ச நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தானை பகைச்சு கொண்டாலும் வங்கதேசத்தை இந்தியா ரொம்ப விரும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதாவுக்கு ரொம்ப பிடிச்ச நாடா நேபாளத்தை சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு அடுத்தபடியா அது இந்துக்கள் நாடா இருக்கு அப்படிங்கிற பெருமிதம் அவங்களுக்கு உண்டு. அங்கதான் சீதை பிறந்ததா அவங்க ஒரு வரலாற்று ரீதியான்னு சொல்றதை விட அவங்க நம்பிக்கை புராணங்களின் அடிப்படையில் நேபாளத்தை விரும்பக்கூடிய ஒரு அமைப்பாகவும் உண்டு. அது தவிர்த்து நேபாளம்ங்கிறது அங்க உள்ள மக்கள் ரொம்ப பாவம். அவங்க பிழைப்பதற்கு இந்தியாவை நம்பிதான் இருக்காங்க. அந்த நேபாள தோழர்கள் இங்க வந்து அந்த கூர்கா வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு தன்னிறைவு பெற்ற நாடெல்லாம் இல்லை நேபாளம். இந்தியாவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். இப்ப அங்க வந்து மன்னராட்சியை ஒழித்து விட்டு ஒரு மாவோயிச புரட்சி, ஒரு கம்யூனிச புரட்சி நடந்து ஒரு ஆட்சி நடந்தது. இப்ப அந்த கம்யூனிச காங்கிரஸ் கூட்டணி அரசு மாதிரி இருக்க அதை எதிர்த்து இளைஞர்கள், குறிப்பாக இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 20-22 வயது இளைஞர்கள்லாம் அடிச்சு நொறுக்கி அதிபர் பிரதமர் வீடெல்லாம் அடிச்சு கல்லடி போட்டு நொறுக்கி கொளுத்தி விட்டு எரிச்சு விட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே பதவி விலகியிருக்கிறாங்க. என்ன நடக்குது, என்ன காரணம், இனி என்ன நடக்கும், நீங்க எப்படி பாக்குறீங்க? நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 240 ஆண்டுகளாக அங்கே மன்னர் ஆட்சி தான் நடந்து கொண்டு இருந்தது. அந்த மன்னர் ஆட்சி நடக்கும் பொழுது சில கட்டங்களில் மன்னருக்கு முழு அதிகாரம் உள்ள அடிப்படையிலையும் ஆட்சி நடத்தினாங்க. பிறகு இறுதி கட்டத்தில் மக்களுடைய எதிர்ப்புலாம் வந்த பிறகு ஒரு பேருக்கு ஒரு பார்லிமெண்ட் அமைத்து கொண்டு மன்னருக்கு பாதி அதிகாரம், பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பாதி அதிகாரங்கிற மாதிரி முறையில் ஒரு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2008 தான் இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்க மன்னர் ஆட்சி முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு வந்து மாவோயிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் இருக்காங்கல்ல, அவங்க தான் இதுக்கு கடுமையாக போராடினவங்க. போராடி என்ன செய்கிறாங்கன்னா மன்னர் ஆட்சியை ஒழிச்சிட்டு மக்கள் ஆட்சிங்கிறத கொண்டு வர்றாங்க. இந்த மக்களாட்சியை கொண்டு வர்றதுல எதற்காக வேண்டி அந்த மன்னராட்சிக்கு எதிராக போராடினாங்கன்னு கேட்டால், கடைசி இருந்த மன்னர் ஞானேந்திரான்னு ஒருத்தர் இருந்தார். அவரை இறக்கிட்டு தான் மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சியாக மாறுது. அந்த ஞானேந்திராவுடைய அளவு கடந்த ஊழல், சாதாரண ஊழல் கிடையாது, அளவு கடந்த ஊழலுக்கு எதிராக மக்கள் கொந்தளிச்சு தான் ஞானேந்திராவை வீட்டுக்கு அனுப்பிட்டு மன்னராட்சி ஒழிச்சாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த மன்னராட்சி இருக்கிற காலம் வரைக்கும் அது இந்து நாடு என்று தான் செஞ்சாங்க, அறிவிச்சு இருந்தாங்க. இந்து நாடு தான் அது, உலகத்தில் உள்ள ஒரே இந்து நாடு என்று இவங்க இங்கே உள்ள சங் பரிவாரம்லாம் அது பெருமையாக சொல்லுவாங்க. நீங்கள்ல எதனால் பெருமையாக சொல்கிறாங்கன்னா ஒரே இந்து நாடாக இருந்தது. அப்போ இந்த மாவோயிஸ்டுகள்ங்கிறது இந்த மத ரீதியாக சிந்திக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் அவங்களுடைய புரட்சியின் பிறகு ஆட்சி அமைஞ்சதுனால இது வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு தான். 81% இந்துக்கள் இருக்கிறாங்க. 81% இந்துக்கள் இருந்தாலும் இந்து மதத்தின் அடிப்படையில் பக்தி உள்ளவங்கிறது 30 கூட இருக்க மாட்டாங்க. அதிகமான மக்கள் வந்து கம்யூனிச ஒரு சிந்தனையில் இருப்பாங்களே தவிர பேருக்கு இந்து. இப்போ கடவுள் மறுப்பாளர்கள் இந்துல வர்றாங்கல்ல, இப்போ நம்ம நாட்டில் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் இந்துல தான் வருவாங்க. அந்த கணக்கில் தான் 81% இருக்கிறாங்களே தவிர இந்து மதத்தின் பிடிப்பு உள்ளவங்கிறது அதில் பாதி கூட தர மாட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு ஆட்சியை பிடிக்க முடிஞ்சு, மன்னர் ஆட்சி ஒழிக்கவும் முடிஞ்சு. இந்த மாவோயிஸ்டுகளுடைய போராட்டத்தின் காரணமாக இந்து மதத்துக்கு எதிராக வர்றாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு எதிர்ப்பு வரல, அவங்களுக்கு சப்போர்ட் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி அடிப்படையில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வரும்போது இப்போ உள்ள ஆட்சி அங்கே உள்ள காங்கிரஸும் இவங்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, கூட்டணி ஆட்சியாகத்தான் அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கிறது. இப்போ இந்த ஆட்சி வெளியே போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டால், இந்த சமூக ஊடகங்களுடைய செயலிகள் இருக்குல்ல, அதில் ஒரு 26 செயலிகளை வந்து இவங்க தடை செய்கிறாங்க. சில கட்டுப்பாடுகளை விதித்து தடை செய்யணும், எங்கள்கிட்ட அனுமதி பெறணும், சில கண்டிஷனுக்கு உட்பட்டு நீங்கள் இருந்தால் தான் அந்த செயலியை நாங்கள் அனுமதிப்போம்னு சொல்லி சில கண்டிஷனை போடுறாங்க. என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னு கேட்டால், முதல்ல நீங்கள் வந்து இந்த நாட்டில் உங்களுக்கு ஒரு அலுவலகம் இருக்கணும். ஏதாவது நடந்தால் உங்களை கூப்பிட்டு யார் போய் விசாரிக்கிறது? நீங்கள் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக் நடத்துவீங்க. ஏதாவது தப்பு நடத்துனீங்கன்னா அமெரிக்காவில் போய் நாங்கள் வந்து உங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது.
முதல்ல எங்கள் நாட்டில் என்ன செய்யணும், ஒரு அலுவலகம் போடணும். ரெண்டாவது, அந்த அலுவலகத்தில் வந்து அரசின் சார்பாக கண்காணிப்பாளர் ஒருத்தர் நாங்கள் நியமிப்போம். அவங்க என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்க என்பதை என்ன செய்வாங்க, கண்காணிப்பாங்க. அந்த மாதிரியான முறைப்படி நீங்கள் பதிவு செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய செயல்களுக்கு நாங்கள் அனுமதிப்போம், அப்படி இல்லைன்னா அனுமதிக்க மாட்டோம்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே டிக்டாக் மாதிரி 1-2 செயலிகள் இணைஞ்சாங்க, அதை ஒத்துக்கிட்டு நாங்கள் உங்கள் இங்கே அலுவலகம் அமைச்சிக்கிறோம், உங்களுடைய கண்காணிப்பு எண்கள் நாங்கள் செயல்படுறோம், உங்களுடைய நாட்டில் அதுக்கு வரி எதுவும் போட்டிங்கன்னா அந்த வரியை கட்டிடுறோம், எந்த நேரத்திலும் உங்களுடைய சோதனைக்கு உட்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி டிக்டாக் மாதிரியான சீனாவுடைய செயலிகள் வந்து அந்த ஒப்பந்தத்தின் கீழே வந்துட்டாங்க. அது தடுக்கப்படலை. யார் இந்த மாதிரியான அமைக்காமல் இருக்கிறாங்களோ அந்த செயலிகளை எல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 26 செயல்கள், சேனல்கள் இல்லை, சேனல்கள் கிடையாது. ஃபேஸ்புக்கே கிடையாது. ஃபேஸ்புக்கில் லட்சம் சேனல் இருக்கும். ஒரு ஃபேஸ்புக் என்பதுலேயே நீங்கள் ஒன்று நடத்துவீங்க, நான் ஒன்று நடத்துவேன், ஒவ்வொருத்தர் நடத்துவாங்கல்ல. அவங்க என்னென்னா இந்த ஃபேஸ்புக்கையே காலி பண்ணுறாங்க. யூடியூப்புங்கிறது இங்கே இருக்கக்கூடாது. அதாவது எக்ஸ் வலைத்தளமே இருக்கக்கூடாது. இப்போ மாவோயிஸ்டுகள் தலைமையில் ஒரு ஜனநாயக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறது. இப்போ இருக்கிற பிரதமர் வந்து 4வது முறையாக ஒரு ஆட்சி பண்ணுறாரு. விட்டு கண்டினியூவாக இல்லை. இப்போ 4வது தடவையாக இப்போ இந்த ஒளி சர்மாவா, சர்மா ஒளியா, சர்மா ஒளி 4வது தடவையாக ஒரு பிரதமராக இருக்கிறார். இப்போ இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அந்த புரட்சி இருக்குல்ல, ஒவ்வொரு நாட்டிலையும் நடந்த புரட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியத்துக்காக வேண்டி, ஒரு பெரிய மக்களை பாதிக்கிற ஒரு பயங்கரமான விஷயத்துக்காக வேண்டி தான் புரட்சிகள்லாம் நடக்கிறத பார்த்துருக்குறோம். இப்போ நடக்கிற இந்த புரட்சி என்பது ஒரு அற்பத்தனமான ஒரு காரியத்துக்காக நடக்கிற ஒரு புரட்சியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. நாட்டு மக்களை பாதிக்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க இவ்வளோ பெரிய புரட்சி எடுக்கலை. எதுக்கு எடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த 26 செயலிகளை அவங்க தடை செஞ்சுருக்கிறாங்க. அந்த 26 செயலிகளை தடை செய்கிறது கூட எந்த அடிப்படையில் செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம நாட்டில் இருந்து கொண்டு தவறான செய்திகளை அவங்க பரப்புனதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போனோம்னு சொன்னால் அவங்களுக்கு இங்கே ஆஃபீஸ் கிடையாது, இங்கே யார் மீது வழக்கு போட முடியாது, நம்முடைய கண்காணிப்பில் வராமல் எங்கே இருந்து கொண்டு அதை செய்கிறாங்க. அதனால நீங்கள் எந்த செயலிகள் நீங்கள் நடத்துகிறதா இருந்தாலும் எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், இங்கே ஒரு அலுவலகம் இருக்கணும், அது யார் பொறுப்பாளர்னு எங்கள்கிட்ட சொல்லணும். அந்த அலுவலகத்தில் அரசின் சார்பான ஒரு கண்காணிப்பாளர் நியமிக்கப்படுவாங்க. அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு வந்தால்தான் அந்த செயலிகளுக்கு அனுமதின்னு அறிவிக்கிறாங்க. அறிவித்ததோட டிக்டாக் மாதிரி சில செயலிகள் வந்து அந்த கண்டிஷனை பூர்த்தி செஞ்சு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தடுக்கப்படலை. டிக்டாக் வந்து இந்த செயலி வந்து தடுக்கப்படாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து எக்ஸ் வலைத்தளங்கிறது, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இதுகளெல்லாம் தடை செஞ்சு இருக்குது. இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால், இந்த கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இருக்கிற எல்லா பகுதிகளும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கருத்து சுதந்திரத்தை கொஞ்சம் வந்து நசுக்குவாங்க. இது நேபாளத்துக்கு மாத்திரம் உள்ளது கிடையாது. இப்போ சைனாவில் இவங்க 26க்கு தான் தடை செஞ்சுருக்கிறாங்க. சைனாவில் அதுக்கு மேலே தடை செஞ்சுருக்கிறாங்க. சைனாவில் ஃபேஸ்புக் கிடையாது, சைனாவில் வாட்ஸ்அப் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது, சைனாவில் வந்து எக்ஸ் வலைத்தளம் கிடையாது. அப்போ இந்த சைனாவில் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நாட்டுக்கு எதிராக மக்களை தூண்டிடுவாங்க. இந்த மாதிரி தளங்கள் வழியாக அரசாங்கத்துக்கு எதிரான தவறான கருத்துக்களை பரப்பி நம்மளை எதிராக புரட்சி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, சைனாவுலையும் சைனாவுடைய சார்பில் தான் நேபாள ஆட்சி இப்போ இருக்குது. அதனால சைனாவுலையும் தடை செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஒன்று. அதே நேரத்தில் வந்து வடகொரியாவில் கம்ப்ளீட் தடை. எந்த அளவுக்கு தடை என்று சொன்னால், அங்கே உள்ள இன்டர்நெட்டில் வந்து உள்நாட்டில் உள்ளது மட்டும்தான் கான்டாக்ட் பண்ண முடியும். அங்கே உள்ள நெட்டுக்கு என்ன கண்டிஷன் போட்டிருப்பாங்கன்னு கேட்டால், நெட்டில் எதுவும் எடுக்கிறதா இருந்தால் இந்தியாவிலேருந்து ஒன்றை நீங்கள் அங்கே பார்க்க இயலாது, எந்த ஒன்றையும். இப்போ நம்ம இந்த பேசிகிட்டு இருக்கிறோம்ல, இந்த விஷயத்தை கூட வடகொரியாவில் பார்க்க முடியாது. அந்த நாட்டில் இருந்து எது ஒளிபரப்பப்படுகிறதோ அதை மட்டும்தான் பார்க்க முடியுங்கிற அளவுக்கு அனைத்து செயல்களுக்கும் தடை. எங்க வடகொரியாவில் ஊடகங்கள் இல்லையா, பத்திரிகையாளர்கள் இல்லையா? கிடையாது. அங்க எல்லாம் தனிக்கே இரும்பு திரை போட்டு தான் சைனா விட கடுமையான முறையில வைத்திருக்கிறாங்க. அப்ப வந்து இப்ப ரஷ்யாவில் கூட என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இவ்வளவுக்கு இல்லாட்டா கூட 10-12 செயல்களை தடுத்து வச்சிருக்கிறாங்க. ரஷ்யாவிலையும் தடை இருக்குது.
அப்போ இந்த இந்த சமூக ஊடகங்களில் வழியாக ஒவ்வொருத்தரும் ஒரு சேனலை ஆரம்பித்து வைத்துக்கொண்டு அரசுக்கு எதிராக சிலர் செய்கிறாங்க என்பதையும் ஒரு காரணமாக்கி கொண்டு, ரெண்டாவது அந்த ஒழுக்கக்கேடுகளையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் எதிர்ப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து ஒழுக்கக்கேடுகளை எல்லாம் வந்து நிர்வாணப்படுத்த போட்டு பரப்புறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சமூக ஊடகங்கள் வழியாக அப்படியான ஒரு செய்திகளும் வருகிறது. அப்போ இதெல்லாம் ஒழிக்கணுங்கிறது அவங்களுடைய கொள்கையில் இருக்கிறதுனால அதை வந்து இப்போ அப்ளை பண்ணுறாரு யாரு, இப்போ உள்ள அதிபர் வந்து அந்த சைனாவை பின்பற்றி எல்லாத்தையும் தடை செய்கிறேன்னு கொண்டு வர்றாரு. ஆனால் சைனாவில் வந்து தடை செஞ்சது வந்து போன வருஷம் தடை செய்யலை. சைனாவில் வந்து துவக்கம் முதல்ல அவங்க தடை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக்குண்டா என்னன்னு தெரியாத அளவுக்கு அந்த மக்களை வளர்த்துருக்குறாங்க. வாட்ஸ்அப்னால என்னன்னு தெரியாது. அவங்க தொடர்பு கொள்வதற்கு அவங்க சில செயலிகளை இணைஞ்சிருக்கிறாங்க, மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதன் வழியாக மட்டும்தான் செய்கிறாங்களே தவிர சைனாவில் இதெல்லாம் தடுத்தது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. ஏன்னு கேட்டால் அவனுக்கு தெரிஞ்சாதானே மக்கள்கிட்ட எதிர்ப்பு வரும். அவனுக்கு ஃபேஸ்புக்கில் என்னென்னு தெரியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. இவங்க வந்து நல்லா ஊறி போன பிறகு தடுக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னு கேட்டால் இந்த ஃபேஸ்புக் இல்லாமல் சோறு இல்லாமல் கூட வாழ்ந்துருவான், யூடியூப் இல்லாமல் வாழ முடியாது, ஃபேஸ்புக் இல்லாமல் வாழ முடியாது. 1 மணி நேரத்துக்கு நெட் இல்லைன்னா செத்துருவாங்க. இன்றைய தலைமுறை எப்படி இருக்குன்னு கேட்டால் வீட்டில் 1 மணி நேரத்துக்கு நெட்டு இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருது. அப்போ இது பெரிய ஒரு அடிக்ட் மாதிரி. இந்த சேனல்களில் வரல சில செய்திகளுக்கு ஒரு போதைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் இந்த சமுதாயம் போய்கிட்டு இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு ஒரு நோயாளிகள் ஆகுறாங்கன்னா சொல்கிறாங்க இல்லை, அதெல்லாம் வந்து இந்த சமூக ஊடகங்கள் வழியாக வர்றதை கவனித்து தான் இதிலேருந்து நம்ம மக்களை காப்பாற்றணுமா இருந்தால் தடுக்கணும்னு இவன் நினைக்கிறான். ஆனால் அந்த நோக்கத்தை ஓரளவுக்கு நம்ம புரிந்து கொண்டாலும் அவன் சைனாவில் வந்து அது வர முந்தையே தடுத்துவிட்டான். ஒவ்வொரு செயலி வரும்போது இல்ல ஆனால் நீங்க சொல்றது சமூக வலைதளங்கள்ல எதிர்மறையான விஷயங்கள், இளைஞர்கள் தன் நேரத்தை படிப்பதற்கு, வாசிப்பதற்கு, சமூகத்தை பத்தி சிந்திப்பதற்கு யோசிக்காம 24 நேரமும் ரீல்ஸ் பார்த்து வீணா போறாங்கிற உங்களுடைய சமூக அக்கறையும் கம்யூனிஸ்ட் நாடுகளுடைய சமூக அக்கறையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்ப போராட்டம் அது மட்டும் இல்ல. இந்த ஜென்சி கிட்ஸ் இறங்கி இருக்கான் 20 வயசு பசங்க. ஆனா ஃபுல்லா ஆடம்பரமான வாழ்க்கைய இந்த அரசியல்வாதிகள் வாழ்றாங்க. அவங்க குடும்பத்தோட வாரிசுகள் அப்படி சமூக வலைதளங்கள்ல அது போட்டோ போடுறது, அந்த ஆடம்பரமான வாழ்க்கை, நுகர்வு கலாச்சாரம், அந்த பணக்காரத்தன்மை, ஊழல் அதிகமாயிருச்சு. இந்த விமர்சனங்களை சொல்லிதான் அவன் கல்ல விட்டு எறிகிறான். அதிபர் மாளிகை, பிரதமர் மாளிகையை முற்றுகையிடுறான். அதுக்குதான் ஆதரவு வருது. அதனாலதான் ராஜினாமா செஞ்சாங்கிறீங்க. நீங்க சொல்றது ஒரு புறம், அதை முழுக்க ஏற்கத்தக்கது. அதாவது இதன் மூலமா கெட்டு போறாங்க, அது இல்லாம அவன் பைத்தி பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்கிறது உண்மைதான். ஆனா சமூக வலைதளங்களை ஒடுக்குவது ஒரு விதமான கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது தானே. என்னை பத்தி பேசிடாத, ஒரு அரசு வந்து பயப்படுது மக்களை பார்த்து, ஓ நம்மளுடைய குறைகளை கண்டுபிடிச்சிருவானோ, நம்மளை பற்றி விமர்சனம் செஞ்சிருவானோங்கிற அது ஒரு சர்வாதிகார மனநிலை தானே. நம்ம அப்படி அந்த கோணத்திலையும் நம்ம இதை பார்க்கணும்ல. அதாவது இந்த போராட்டம் நடத்தினது வந்து ஊழலுக்கு எதிராகவும் அது ஆரம்பிக்கல, நல்ல விளங்கணும். இப்போ அதை எடுக்கிறாங்க. போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுது ஊழல் என்பதையோ லஞ்சம் என்பதையோ இந்த பிரதமர் அவங்களுடைய வாரிசுகள்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதையோ சொல்லி இந்த மக்கள் திரள கிடையாது. இந்த மக்களுடைய திரண்டது பூராவுமே அதுக்கு பேரே ஜெனரேஷன் ஜீன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த நெட்ல செய்கிறாங்க. அதாவது 1997 2014 வரைக்கும் பிறந்த சமுதாயத்துக்கு பேரு இந்த ஜெனரேஷன் ஜெட்னு போடுறாங்கல்ல, ஜென் ஜெட்னு போடுறாங்கல்ல. இந்த ஜெனரேஷனை வந்து இப்படி பிரிக்கிறாங்க, எக்ஸ் ஒய் ஜெட்னு பிரிக்கிறாங்க. அந்த எக்ஸுங்கிறது அது ஒரு காலம், ஒய்ங்கிறது ஒரு காலம். இப்போ ஜெட்டுங்கிற காலம் என்னன்னு கேட்டால் இப்போ இருக்கிற சமூக வலைதளங்களில் பயன்படுத்துகிறோம்ல, இந்த மாதிரி வீடியோக்களில் பேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஜெட்டுங்கிற ஜெனரேஷன் எப்போ வருவான்னு கேட்டால், அதாவது எக்ஸுங்கிறவன் 1965 80 வரைக்கும் உள்ளவன் அவன் ஜெனரேஷன் எக்ஸு. ஜெனரேஷன் ஒய் என்பவன் 81 96 வரைக்கும் உள்ளவன். ஜெனரேஷன் செட்டு போடுறான்ல அவன் யாருன்னு கேட்டா 97 2014 வரைக்கும் உள்ளவன். 14 உள்ளவன் இப்போ ஒரு சின்ன பையலா இருப்பானுவான். இந்த 14 25 இனிமே உள்ளவன்லாம் வந்து ஜெனரேஷன் ஆல்பான்னு பிரிச்சிருக்கிறாங்க. இவன் வந்து களத்துக்கு வரமாட்டான். 10 இருப்பான். ஜெனரேஷன் ஆல்பாங்கிறவன்ல 14க்கு பிறகு பிறந்தவன்லாம் இப்போ ஒரு 10 வயசு 11 வயசுக்காரனா இருப்பான். இவங்கெல்லாம் இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு இந்த ஜெனரேஷன் வந்து இளைஞர் ஆவாங்க. அதனாலதான் இந்த ஜெனரேஷன் இல்ல ஜெனரேஷன் ஆல்பாவை பத்தி
பிஜே ஐயா அவர்கள் ஜெனரேஷன் எக்ஸுக்கு முன்னாடி பிறந்த நீங்க இப்ப பகுத்து பேசுறீங்க. ஆமா, அது வேண்டியிருக்கு. நீங்க 65க்கு முன்னாடி பிறந்த நீங்க இப்ப இந்த ஜெனரேஷன் எக்ஸ்ல இருந்து 2015க்கு அப்புறம் பிறந்தா ஆல்பா வரையும் உள்ள வித்தியாசத்தை இப்ப நீங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை பத்தி பேச வேண்டியிருக்கு. சரி, இப்ப என்னன்னு கேட்டா இவங்க கூடுன நீங்க நல்லா பார்க்கணும். இதுக்கு பேரை என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டா ஜெனரேஷன் ஜெட்னு போட்டு ஜென் ஜெட்னு போடுறாங்க. அதுக்கே என்ன அர்த்தம்னு கேட்டா எங்களுக்கு இந்த இணையதளம் வந்து சோறு மாதிரி, அது இல்லாம எங்களுக்கு வாழ இயலாது, இந்த ஜெனரேஷன் அதுல நாங்க மூழ்கி போன ஆளுக்கு அதை போய் தடுப்பியான்னு தான் போராட்டமே. அதுக்கு பேரை எதை காட்டுறாங்கன்னு கேட்டா ஜெனரேஷன் ஜெட்டுன்னு வைக்கிறது 1997 இருந்து 2014 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் பிறந்த நாங்கள் ஒரு விதமான வாழ்க்கைக்கு நாங்கள் அடிமைப்பட்டு போயிட்டோம். அந்த இதை நீ தடுக்கிறாய், அதை சொல்லி தான் திரட்டினாங்களே தவிர ஊழலுங்கிறது அப்ப எடுக்கவே இல்லை. ஊழல் உங்க காரணம் காட்டவே கிடையாது. ஆனா ஊழல் எப்ப காரணம் காட்டுறாங்கன்னு கேட்டா இது வந்து ஒருங்கிணைக்கப்படாத ஒரு கூட்டம். இது ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு தலைவன், செயலாளர், ஒரு இயக்கம் அப்படி இல்லாம இந்த டிக்டாக் மட்டும் தடை செய்யாம இருந்தான்ல, அந்த டிக்டாக் வழியான பிரச்சாரத்தின் வழியாக மக்களை திரட்டுறாங்க. இதை விடக்கூடாது, நம்ம கேட்கணும். அப்ப அவனுக்கு என்ன செய்யறான்னு கேட்டா இந்த நெட்டு அந்த இந்த சமூக ஊடகங்கள் இல்லாம நமக்கு வாழ முடியாதுங்கிற மாதிரி ஒரு சமுதாயம் உருவாகி போச்சு. அதுக்கு தான் இந்த போராட்டம், இந்த புரட்சி அதுக்குத்தானே தவிர ஊழலு கிடையாது. அது எப்படின்னு தடுப்பு, அது இல்லாம எப்படி நான் வாழ்வேன், சோறை விட முக்கியமா கருதுறாங்க. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் அப்படி இங்கேயும் இருக்கிறது. இங்கேயும் அது மாதிரி தடுத்தார்களே ஆனால் இதே மாதிரி கிளம்புவாங்க. அதுக்கு அவ்வளவு அடிக்ட் ஆகி போயிட்டாங்க மக்கள்லாம். அதனாலதான் ஜெனரேஷன் ஜெட்டுங்கிறத வைத்து கொண்டு அவங்க அதுக்கு இறங்குறது எதை காட்டுதுன்னு கேட்டா இது வந்து வேற அரசியல் காரணம் இல்லைங்கிறத காட்டுது. அதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் என்ன செய்யறாங்க, திரட்டப்பட்ட ஒரு ஒருங்கிணைக்கப்படாத கூட்டமா இருக்கிறதுனால ஒரு கும்பலா திரள்ற காரணத்தினால என்ன செய்யறாங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டில் அடங்காம பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழையிறாங்க. போராட்டம் பண்றதா இருந்தா ஜனநாயக வழியில ரோட்ல இருந்து போராடணும். போராடி அதுக்கு தீர்வுலாம் கிடைக்காம கடைசி கட்டத்தில் இது செய்வாங்க. பொதுவாக நம்ம பார்த்துருக்கோம், ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு ரீதியாக போராட்டம் நடத்துறா இருந்தா உண்ணாவிரதம் இருப்பாங்க, ஒரு சாலை மறியல் போடுவாங்க, ஒரு பேரணி நடத்துவாங்க, பலகட்ட கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போடுவாங்க, கண்டன பொதுக்கூட்டங்கள் போடுவாங்க. ஒண்ணுக்கு தீர்வு வரலைங்கும் போது கடைசி கட்டமா என்ன செய்வாங்க, அப்படித்தான் பங்களாதேஷ்ல இலங்கையெல்லாம் நடந்துச்சு. இவன் எடுப்புல இன்னைக்கு தான் ஆரம்பிக்கும் போது பார்லிமெண்ட்டுக்குள்ள போறான். அவன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா சிந்தனை மழுங்க செய்யக்கூடியவர்களா உருவாக்கப்பட்ட காரணத்தினால இதற்கு பின்னால் வேற வெளிநாட்டு சதி இருக்கா? அதுவும் இருக்கு. ஆமா, அதுவும் இருக்கு. இதை சொல்லிட்டு அதை சொல்றான். வெளிநாட்டுடைய சதி கண்டிப்பா இருக்குது. அப்ப என்ன செய்யறான்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள போறான்னா போகும்போது என்ன செய்வாங்க, பார்லிமெண்ட்டுக்கு போனா கவர்மெண்ட் என்ன செய்யும், அதை தடுக்கத்தான் செய்யும். போலீஸ் என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்க. மீறிக்கிட்ட தடுப்பெல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள போறான். அப்ப துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. துப்பாக்கி சூட்டுல 21 பேர் இறந்ததாக இப்போதைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. 400 பேர் வரைக்கும் காயமடைந்தது அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த 400 பேர்ல ஒரு 50ஆவது காலியா இருப்பாங்க. அரசாங்க நம்பரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மரணத்தை சொல்லலை. 400 பேர் பயங்கரமான துப்பாக்கி சூட்டுல காயமடைந்தவர்கள்னா எப்படி இருப்பாங்க, 400ல 100ஆவது காலியாயிரும். அப்ப 400 பேர் இன்னைக்கு காயமடைந்திருக்கிறார்கள். இவங்க நம்பரை குறைச்சு சொல்றாங்க. 21 தான் இவங்க சொல்லி இருக்கிறாங்க. மற்றவன் போனமா ஆஸ்பத்திரியில் இருப்பான். சுமூக நிலை வந்த பிறகு அந்த நம்பரை சொல்லுவாங்க. சுமூகமான நிலை வந்த பிறகு இறந்தவர்கள் 25, 40, 30 இப்படியே கூட்டிக்கிட்டு வருவாங்க. ஆனா ஒரு 100ஆவது காலியா இருப்பாங்க அந்த 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 துப்பாக்கி சூட்டு லெவல்ல. அப்ப இவ்வளவும் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா இப்ப இந்த சுட்ட பிறகு என்ன செய்யறாங்கன்னா அப்படியே டைவர்ட் பண்ணி ஊழல்ங்கிறாங்க. ஊழல்ங்கிறது எப்ப செய்யறான்னு கேட்டா இந்த 21 பேர் சுடப்பட்டதற்கு பிறகு கொஞ்சம் கோபம் அதிகமாகும்ல. ஊழல்னு சொல்றதா இருந்தா ஞானேந்திரா ஊழல்ல இருந்து கம்பேர் பண்ணீங்கன்னா 5% கூட இல்லை. இது ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட் இருந்தா பரிசுத்தமா இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது. ஏற்கனவே மன்னர் ஞானேந்திரா இருக்கும் பொழுது எந்த மாதிரியான ஊழல் அவர் மனைவி மேல அவர் குடும்பத்தார் மேல எந்த மாதிரி ஊழல் எதிர்ப்பு வந்து மக்கள் புரட்சி நடத்தினாங்களோ அந்த ஊழலோட கம்பேர் பண்ணீங்கன்னா இது ஊழல் ரொம்ப கம்மி. ஆனா பொதுவான பொதுமக்கள் வெறுப்படைஞ்சு புரட்சி நடக்கிற ஊழல் கிடையாது இது. இப்ப நம்ம நாட்டில் உள்ள ஊழலோட கம்பேர் பண்ணீங்கன்னா அது 1% கூட இல்லை. இப்ப நம்ம நாட்டில் வந்து ஊழல் அம்பானிக்கு அதானிக்கு நாட்டையே அடகு வைக்கிறாங்களே, அப்படியான ஊழல் அங்கே நடந்து போச்சு இல்லை. அப்ப நம்ம நாட்டில் நடக்கிற இந்த ஊழலோட கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா நேபாளத்தினுடைய ஊழல் வந்து குறைவு. ஆனா ஊழல் இருக்குது. நேபாளத்துடைய மந்திரிகளுடைய சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க, உயர்ந்த கார்கள்லாம் இறக்குறாங்க, மந்திரி குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம்
வளமான வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு சில படத்தை எடுத்து காட்டுறாங்க. இது மாதிரி காட்டினீங்கன்னா இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ 1000 மடங்கு காட்டலாம். வழங்குதா? ஆனா எப்படி ஊழல் வரும்னா அவனோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர் யார், அவன் என்னென்ன ஊழல் பண்ணினான் என்பதை எல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா நாட்டையே கொள்ளையடிச்சவன்ட்டு இருந்து இவங்க காப்பாற்றி கொடுத்தவங்க இந்த மாவோயிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகளும் அவங்க மீது என்ன இப்போ இதுக்கு அது ராஜினாமா பண்ண பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா விடமாட்டேங்கிறாங்க. அதாவது இந்த செயலிக்காகத்தான போராட்டம் பண்ண அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்ப இந்த 19 பேர் இறந்த உடனேயே அந்த தடையை நீக்கிட்டாங்க. சரி எவனை நடத்திட்டு போ, நாங்க சமூக ஊடகங்களை நாங்க தடுக்கலைன்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கின பிறகும் முடியாது அப்படின்னு சொல்லி இங்கதான் அரசியல் நுழையுது. வாபஸ் வாங்கினதோட அது கலைஞ்சிருக்குமே. ஆனால் அந்த மாணவர்கள் சுயமா நடத்தினார்கள்னு வச்சுக்கலாம். மாணவருடைய கோரிக்கை என்ன? செயலி தானே. உங்களுக்கு ஜெனரேஷன் ஜெட்டுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா இதெல்லாம் எங்களுக்கு இல்லாம வாழ முடியாது, இதானே அடிப்படை. உங்களுக்கு திறந்தாச்சுல, அதோட அழகா கலைஞ்சு போயிடலாம்ல. அது கலைஞ்சு போகாம இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பல நாடுகள் இப்ப உள்ள தலையிடுறாங்க. எப்படி தலையிடுறாங்க? மாவோயிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க நேபாளம் முழுக்க சைனா சப்போர்ட்ல இருக்கிறாங்க. சைனாவுக்கும் அவங்க பார்டர், இந்தியாவுக்கும் பார்டர். நடுவுல தான் நேபாள் இருக்கு. நேபாளுக்கு சைனாவும் பார்டர்ல வருது, இந்தியாவும் பார்டர்ல வருது. ஆனா அவங்க இந்த கம்யூனிஸ்ட் கொள்கையில் இருக்கிற காரணத்தினால, சைனாவுடைய சார்பு நிலையில் அவங்க இருக்கிறதுங்கிற காரணத்தினால அவங்கள எதிர்க்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு இங்கே உள்ள RSS சிந்தனையாளர்களுக்கு இருக்கிற மாதிரி இதே மாதிரியான ஆளுக்கு அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம நாட்டில் உள்ள இவர்கள் சப்போர்ட்டும் பண்றாங்க. ஏன்னு கேட்டால் எப்படியா அந்த மன்னர் ஆட்சியை கொண்டு வரணும்னு வேற கோஷமெல்லாம் போட்டிருக்கிறாங்க. எந்த மன்னராட்சி விரட்டி விட்டாங்களோ அந்த மன்னராட்சியை கொண்டு வரணும் என்றெல்லாம் கூட அந்த போராட்டங்கள்ல கோஷங்கள் எழுப்பப்படுகிறது. அப்ப இந்த மன்னராட்சிக்கு தூண்டி விடுறதா இருந்தா யாரா இருக்குன்னு அந்த பழைய ஒரு இந்து ராஜ்யம் ஆக்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த ஒரு கணக்குல இவங்களுடைய தூண்டுதல் அதுல இருக்கு. இந்த போராட்டத்துக்கு இப்போ கட்டுக்குள்ள வரமாட்டேங்கிறாங்கல்ல, அதுக்கு பின்னணியில இவங்க இருக்கிறாங்க. அமெரிக்காவும் இருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு கம்யூனிசம் எங்க இருக்கு அங்கெல்லாம் மூக்கு நுழைப்பான். கம்யூனிசம் எங்க எல்லாம் ஆட்சியில் இருக்குதோ அங்க பிரச்சனை உண்டாக்கி கம்யூனிஸ்டை விரட்டுறதுக்காக வேண்டி அமெரிக்கா எந்த லெவலில் இப்ப அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா இவங்களுக்கு சைனாவுக்கு எதிரிங்கிற ஒரு வகையிலையும் இந்து ராஜ்யம் இருந்ததை பொதுவான ராஜ்யம் ஆக்கிவிட்டாங்க அப்படிங்கிறதுனாலையும் அவர்கள் மீது ஒரு வெறுப்பு இருக்கிறது. அது போக இப்ப இருக்கிற அந்த சர்மா ஒலி என்ன செய்யறாருன்னு கேட்டா இவங்களுடைய அடிப்படையவே தகர்க்கிற சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, அயோத்தி இருக்குல்ல, அயோத்தியில ராமர் பிறந்தாருங்கிறாங்கல்ல, அயோத்தியில சரையு நதின்னு ஒன்று ஓடி இருக்கு ராமாயணத்துல. அவர் சர்மா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க ராமாயணத்துல சரையுங்கிற நதி அயோத்தியில ஓடுது, இப்ப அயோத்தியில ஓடுதான்னு கேட்கிறாரு. இப்ப இருக்கிற அயோத்தியில சரையு நதி ஓடல. சரையு நதி அங்கிருந்து 80 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஆறை காட்டு, அதான் சரையுங்கிறீங்க. ராமாயணத்துல சொல்லப்படுற சரையுங்கிறது அயோத்திக்குள்ளே ஓடணும். அதனால எங்க நாட்டுல ஒரு அயோத்தின்னு இருக்கிறது, அங்க சரையு நதி ஓடுகிறது. இங்கதான் ராமர் பிறந்தாருங்கிறார். அவர் ராமர் பிறந்த பேசிக்கலே கை வைக்கிறார். இல்ல நேபாளம் தான் சீதா பிறந்த இடம்னு சொல்லுவாங்க இல்லையா? நேபாளத்துல சீதா பிறந்ததாவும் ஒரு செய்தி உண்டு, நம்பிக்கை உண்டு. சீதாவும் பிறந்தான்னு சொல்றாரு. ராமர் இங்கதான் பிறந்தாரு. ராமர் பிறந்தத நேபாளத்துலதான் சொல்லி சர்ச்சை அப்பயே கிளப்பினாரு. கிளப்பும் போது ஆதாரத்தோட சொல்றாரு அவர். அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, சரையு நதி எங்கன்னு கேட்கிறாரு. இப்ப இருக்கிற நீ அயோத்தின்னு சொல்றீல்ல, அயோத்தியில சரையு நதி ஓடினதாகத்தானே எல்லா ராமாயணமும் சொல்லுது. 3 ராமாயணம் சொல்லுதுல்ல. கம்ப ராமாயணம் சொல்லுது, துளசிதாசர் அந்த அவருடைய ராமாயணம் சொல்லுது. அப்ப இந்த ராமாயணங்கள்ல எல்லாம் அயோத்தி சரையுங்கிறது அயோத்தியில ஓடுவதாக சொல்லும் பொழுது உங்கள்கிட்ட அப்படி ஓடலை. நீங்க சொல்ற அயோத்தி கற்பனையா உண்டாக்கிட்டீங்க. பின்னாடி எங்க நாட்டுலதான் அவர் பிறந்தாரு, இங்கதான் அயோத்தி இருக்கிறது, இங்கதான் சரையு ஓடுதுன்னு சொல்லிலாம் ஒரு பிரச்சனையை கிளப்பினார். இப்ப இல்ல, ஃபர்ஸ்ட் பிரதமர் ஆன பிறகு, இது 4வது பிரதமர் இருக்கு, ஃபர்ஸ்ட் பிரதமர் ஆன பொழுது அந்த ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சாரு. அது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அல்ல அந்த ஆர்குமெண்ட் கூட இவங்களுடைய இந்து ராஷ்டிராக்கு வலு சேர்ப்பது போலதானே உள்ளது. இப்போ அவங்களுடைய அகண்ட பாரதம் இந்துங்கிறப்ப பக்கத்து அண்டை நாடுகளில் பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் எல்லாம் காந்தார தேசம் எல்லாமே இந்துக்கள் நாடுங்கிறது தான் RSS உடைய அஜெண்டா. சர்மா ஒரு கம்யூனிஸ்டுக்கு ராமர் எங்க பிறந்தா என்ன? கம்யூனிசம்ங்கிறது நாத்தியம், கடவுள் மறுப்பு, மத எதிர்ப்பு தானே. அவங்க ராமர் எங்க பிறந்தா அவருக்கு என்ன? சர்மா ஒலிக்கு அவர் ஏன் கம்யூனிஸ்டா இருந்துட்டு இதை பேசுறாரு?
இல்ல அவர் எதுக்கு பண்றாருன்னு கேட்டா, இந்த ராமருங்கிறத வந்து வச்சு இந்தியாவுல அவங்க பண்றாங்கல்ல, இந்தியாவுல அதுக்கு பண்ற எதிரா அரசியல். அது வந்து சரியில்ல. நீங்க வந்து தேவையில்லாத உண்டாக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையில ராமர் இங்க தான் வர்றாருன்னு அதுல எல்லாம் ஒரு பொதுவான பார்வை உங்களுக்கு இருக்கும். இவனுக்கு என்ன பார்வைன்னு கேட்டா, அது நேபாளத்துல இருக்குன்னு சொல்லிட்டாண்டா இங்க அரசியல் பண்ண இயலாது. இங்க ராமர் கோயிலை வச்சு தான் அரசியல் ஆரம்பமே. இங்க ராமர் கோயில பாபரை வச்சு தான் பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. இதை காலி பண்றானே அப்படிங்கிற வகையில அவர்கள் மீது கோபம் இருந்துச்சா. இப்ப என்னன்னு கேட்டா, அமெரிக்காவுடைய தூண்டுதலும் நம்ம இந்திய அரசாங்கத்துடைய தூண்டுதலும் இருப்பதாக அவங்க சந்தேகப்படுறாங்க வெளிநாட்டு சக்திகள். ஏன்னு கேட்டா, இவங்க திடீர்னு ஊழலை கையில் எடுக்கிறாங்க. ஊழல்ங்கிறது வந்து நீங்க உலகமெல்லாம் அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு பலர் ஆளாயிருக்காங்கல்ல. அந்த உதாரணமா ஷேக் ஹசீனா ஊழல் பண்ணாங்கங்கிறாங்க. அந்த ஊழலுக்கு வந்து அவ்வளவு ஆதாரம் இருக்கிறது. அதுக்கு நிகராக ஊழல் யாரும் பண்ணல. அது மாதிரி இலங்கையில வந்து ராஜபக்சே குடும்பத்தார்கள் பண்ண ஊழல் வந்து எண்ணிலடங்காத ஊழல். அந்த மாதிரியான ஊழல் இவங்க பண்ணினாங்களா? அப்படி பண்ணல. ஊழல் பண்றாங்க. நீங்க இப்போ ஊழலுக்குத்தான் இது நடந்துச்சுங்கிறத காட்டினா தான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நீடிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த தடையை நீக்கின பிறகு அவர் பதவி விலகணுங்கிறாங்க. பதவி விலகணும்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, விலகணுங்கிறதுக்கு அந்த கருத்து இராணுவத்தில் அடக்க முடியாத அளவு கொந்தளிப்பா இருக்கிறது. மக்கள் வந்து இராணுவத்துக்கு கட்டுப்பட முடியாத அளவுக்கு இருந்தவுடனே இராணுவம் இதை கேட்டுக்கொள்ளுது. யார்கிட்ட? பிரதமர்கிட்ட நீங்க ராஜினாமா பண்ணிருங்க. ஒவ்வொரு மந்திரியா ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. மக்கள் கொந்தளிப்பு ஜாஸ்தியா இருக்கிறது, எங்களுக்கு அடக்க முடியாது, அதனால நீங்க ராஜினாமா பண்ண அது அடங்கிரும் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ண சொல்றாங்க. இப்ப ராஜினாமா பண்ணிட்டு அவர் துபாய்க்கு ஓடி போயிட்டார். அவர் இங்க நேபாளத்துல இல்ல. யாரு? இந்த பிரதமர் வந்து நேபாளத்துல இல்ல. அங்க அப்பவும் போராட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அது பிபிசியில் அதை போடுறான். அந்த போராட்ட களத்துல இருந்து அந்த மாணவர் சார்பா ஒருத்தர் பேசுறாரு. அவர் துபாய்க்கு போனாலும் துபாயிலையும் எங்க நேபாளிகள் இருக்கிறார்கள், அவரை தேடி சென்று கொள்ளுவார்கள். இவர் துபாயில ஒளிஞ்சதான் நினைச்சிட்டு இருக்காரு. துபாயிலையும் எங்க நேபாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நேபாளிகள் அவரை தேடி சென்று கொள்வார். அவரை தேடி சென்று கொள்ளணுங்கிற நிலை வரும் என்று சொன்னால், அப்ப இது வந்து அந்த 26 ஊடகங்களுடைய மேட்டரா தெரியல. இப்ப அதாவது கம்யூனிஸ்ட் இதையே ஒழிச்சு கட்டணுங்கிற அந்த கருத்து உள்ள நுழையுது. இப்ப அவரை போய் தேடி பிடிச்சு கொள்ளுவாங்க. பதவி விலகினா கூட அப்ப கம்யூனிசத்தை ஒழிக்கணுங்கிற அமெரிக்காவுடைய அஜெண்டாவும் ஒரு இந்த ராமர் கோவிலில் தலையிடுகின்ற ஒரு மார்க்சிய அமைப்பை கட்சியை தூக்கணுங்கிற இந்துத்துவ அஜெண்டாவும் இணைந்து அதை ஒரு இந்து ராஜ்யம் ஆக்கணுங்கிறது ஒண்ணு. அதை ஒரு இந்து ராஜ்யம் ஆக்கணுங்கிறது ஒண்ணு. நேபாளத்தை பழையபடி இந்து ராஜ்யம் ஆக்கணுங்கிற ஒரு லட்சியம் யாருக்கு இருக்குதோ அவங்களுடைய நுழைஞ்ச காரணத்தினாலதான் இவரை கம்யூனிஸ்டுகளையே இல்லாத ஆக்கணுமா இருந்தால் அவனை நாட்டில் இருக்க விடக்கூடாது. வீட்டை கொளுத்துறலாம். எது கொளுத்துறீங்க? 26 தடை செஞ்சாச்சுல. அவருடைய வீடு, அவருடைய மனைவியுடைய வீடு, மந்திரிகளுடைய வீடு எல்லாம் வந்து அரண்மனையெல்லாம் தீ வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற காட்சியை வீடியோவில் போடுறாங்க. மெயின் சேனல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இவ்வளவு வேலை நடக்குதுன்னு சொன்னால் இந்த கம்யூனிஸ்ட் மேலே வந்து வெறுப்பு வந்துடணும். பயங்கரமான ஊழல்காரங்க, ஊழலுக்குத்தான் அந்த மக்கள் கொந்தளிச்சாங்கன்னு காட்டுறாங்க. இப்போ ஊழலுக்கு கொந்தளிக்கலை, ஊடகத்தினுடைய அந்த வெறியில தான் அவங்க வந்து கொந்தளிச்சிருக்கிறாங்க. ஊழலுக்கு எதிரான இப்போ நெருப்பு பத்தி எரியுதுன்னு சொல்லும் பொழுது நெக்ஸ்ட் டைம் அவங்க ஆட்சிக்கு வர முடியாது. கம்யூனிஸ்டுகள் மத்தியால் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் எந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னால் அவங்க ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு அதை செய்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன நிலைமைன்னு கேட்டால், இப்போ இராணுவம் தான் இனிமேல் வந்து கையில் எடுப்பாங்க. ஏன்னாட்டா அவர் ராஜினாமா பண்ணிட்டாருன்னு சொன்னால் அடுத்து யார் எடுப்பாங்கும் போது இராணுவ தளபதி கேட்டு தான் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இப்போ தற்காலிகமாக இராணுவ ஆட்சின்னு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அது இராணுவ ஆட்சியாகவே நீடித்தாலும் நீடிச்சிடலாம். இராணுவத்துக்காரர் ருசி கண்டான்னு சொன்னால் லேசில் இறங்க மாட்டான். இராணுவத்துக்காரர் பாகிஸ்தானில் இராணுவம் பிடிச்சான்னு அவங்க கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க அன்னைக்கு வரைக்கும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்தாலும் இராணுவத்துக்கு பயந்துக்கிட்டு தான் அவங்க ஆட்சி பண்ணணும். அந்த மாதிரியான அடிப்படையில் இந்த இராணுவ ஆட்சியாகவே நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது ஒரு 6 மாதத்துக்கு பிறகு ஒரு சுமூக நிலை ஏற்பட்ட பிறகு தேர்தல் நடத்தினோம் என்று சொன்னால் கம்யூனிஸ்டுக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பாங்க நம்புறாங்க. ஏன்னு கேட்டா அவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டாங்க கம்யூனிஸ்ட். இப்ப அடுத்த புதிய பிரதமர்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அவர் யாருன்னா பலேந்திர ஷா, வயது 35. இவர் வந்து காத்மண்ட் நகர மேயர் பதவிக்கான தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஒரு 35 வயது இளைஞரை தான் அடுத்து பிரதமரா கொண்டு வருவதற்கான முயற்சி நடக்குதுங்கிறாங்க. அவர் யாரு? அவர் யாருடைய கைப்பாவை? அதாவது அந்த காட்மாண்டுடைய மேயர், காட்மாண்ட் மேயர் அவரு
நல்ல பேர் உள்ளவர். அவரை கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு எதிரான கடும் பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஒரு ஆளாக அறியப்பட்டவர் தானே தவிர, அவர் எப்படி பிரதமரை வர்றார்? ஒரு நாட்டில் பிரதமர் வர்றதுன்னு சொன்னா சட்டத்தின்படி தான் வர முடியும். சட்டத்தின்படி வருவதாக இருந்தால் ஒன்று தேர்தல் நடத்தி வரணும், அல்லது இந்த பிரதமர் இறங்கிட்டார்ல, பிரதமருக்கு அடுத்து உள்ளவர் என்ன செய்வார்? துணை பிரதமராக வரலாம், அல்லது எதிர்கட்சிகள்லாம் கூடி அல்ல அனைத்து கட்சிகளும் கூடி ஒரு ஆட்சி அமைக்கலாம். இவர் ஒரு மேயரா இருக்கிறலாம் வர முடியாது. அங்குள்ள ஊடகங்கள் அப்படி போட்டு பரப்புறாங்க. அங்குள்ள ஊடகங்கள் வழியாக இந்த மேயர் தான் பிறப்பு அப்படிங்கிறாங்க. அவரெல்லாம் கொண்டாந்து நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இராணுவத்துக்கு கிடையாது. நீ நானே பண்ணிட்டு போறேன்ட்டு செஞ்சிருவான். அதனால இராணுவத்தினர் தான் ஆட்சி பண்ணுவார்கள். என்னுடைய கணிப்பு பிரகாரம் அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த மேயர் கையில எல்லாம் ஆட்சி போகாது. அவருக்கு வந்து அந்த ஒரு நகரத்துடைய ஒரு மேயரா இருக்கிறவர் நாடு பூரா உள்ளதை மக்கள் ஏத்துக்குருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நகர் சென்னை மேயரை வந்து தமிழ்நாடு பூரா ஏத்துக்குருவாங்களா? அந்த மாதிரி உள்ளதான். ஒரு காட்மாண்டுங்கிறது சென்னை மாதிரி தலைநகரம். அதனுடைய ஒரு மேயரா ஒருத்தர் இருந்தார்னு சொன்னா அந்த 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 ஊருக்கு அவர் தெரிஞ்சவராக இருப்பாரே தவிர அவர் கையில் ஆட்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை. எப்படி கொடுப்பாங்க? எந்த கிரவுண்டு? ஒரு சட்டத்தின்படி தானே எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். அந்த நாட்டுடைய சட்டப்படி கூட இவரை கொண்டாந்து பிரதமர் ஆக்க முடியாது. அப்படி இருக்கிறதுனால இது வந்து அது இல்லைன்னா அடுத்த இராணுவம் தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இல்லை என்று சொன்னால் நெக்ஸ்ட் வந்து இராணுவம் தான். இராணுவம் கையில் எடுத்துக்கொண்டு நிரந்தரமாக கூட கையில் வச்சிருக்கலாம், அல்லது கொஞ்ச நாளைக்கு பிறகு தேர்தல் நடத்தி அப்போ நீங்கள் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஆட்சியை ஒப்படைப்போன்னு கூட அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எப்படி சொன்னாலும் அடுத்த தடவை கம்யூனிஸ்ட் வர முடியாது. அதுக்குரிய வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அதுக்குற அளவுக்கு அந்த ஊழல் அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க. அதனால வந்து அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், இவர் கொஞ்சம் புத்தி இல்லாத ஒரு ஆளாக தெரிகிறார். என்ன சர்மா இருக்கார்ல, சர்மா ஒளி, இவர் வந்து இந்த இதெல்லாம் ஒரு தடை செய்யறதுக்கு முன்னாடி நாடி பிடிக்கணுமா இல்லை, இவர் சீனாவை பார்த்துட்டு காப்பி அடிக்கிறாரு. சீனாவுடைய விஷயம் என்னன்னு கேட்டால், அது வரமுந்தியை அவன் தடுத்துவிட்டான். நீங்கள் வந்து அதில் ஊறி போன ஒரு சமுதாயத்துக்கு தடை செய்கிறீங்க. தடை செஞ்சீங்கன்னா அதுக்கு அடிக்டான ஒரு சமுதாயம் வந்து அதை சின்னதாக எடுத்துக்கிறமானான்ற ஒரு புத்தி கூட வேணாமா இவருக்கு? அதை தடுக்கிறதா இருந்தால் கூட அதுக்கு சில ஒரு தந்திரங்களை கையாண்டு படிப்படியாக கையாண்டு ஒரு 2 சேனலை மட்டும் முதல்ல தடை செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு பிறகு இன்னொன்று தடை செஞ்சு இப்படியான ஒரு அறிவுபூர்வமாக அணுகியிருந்தார்களே ஆனால் அனைவரும் ஒன்றா திரண்டிருக்க மாட்டாங்க. ஃபேஸ்புக் இல்லாட்டி யூடியூப் கிடைச்சுன்னு பார்த்துட்டு போயிடுவான்லவன், ஒன்று இல்லாட்டி இன்னொன்று கிடைக்குதுங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ டோட்டலாக ஒரே நேரத்தை தடுக்கும் பொழுது தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஊழல்லாம் வெளியே வர்றோம், நாங்கள் தான் காரணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தடுக்கிறதாக இப்போ தான் அதை பரப்புகிறாங்களே தவிர இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்காக வேண்டி எந்த ஒரு பெரிய போராட்டங்களும் இது நடந்தது கிடையாதுங்க. இதுக்கு முந்தி வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு கொந்தளிப்போ ஒரு புரட்சி அந்த மக்கள்கிட்ட நடக்கவே கிடையாது. நடந்தது ஒன்று தான், இந்த ஒரு அதாவது இந்த அந்த போதை, அந்த ஊடகங்களுக்கு போதை ஆயிட்டாங்கல்ல, அந்த ஜெனரேஷன் மக்கள் தான் அதில் கூடுறாங்க. அதாவது 2014க்கு முந்தி பிறந்தவங்க தான். 1997 இருந்து 2014 எவ்வளோ வருது? ஒரு 17 வருஷம், 17 ஆண்டுகளுடைய ஜெனரேஷன் தான், அந்த வயசுக்கு உட்பட்டவர்கள் தான் கூடுறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கமெல்லாம் என்னென்னு கேட்டால், அந்த விலைவாசி ஏறுறது, வேலை வாய்ப்புலாம் அதெல்லாம் காரணமெல்லாம் கிடையாது. இப்போ சொல்கிறாங்க அதை வேலை இல்லா திண்டாட்டம் இருக்குது. எந்த நாட்டில் இல்லை வேலை இல்லா திண்டாட்டம்? இந்தியாவில் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துட்டாங்களா? அல்ல அமெரிக்காவில் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துட்டாங்களான்னு? வேலை இல்லாதவங்கிறது உலகத்தில் எல்லா நாட்டிலும் இருந்துகிட்டே இருப்பாங்க, வணங்குதா? அது எவராலையும் தீர்க்க முடியாது. வேலை உள்ள 100% வேலை கொடுத்த ஒரு நாடு கிடையாது உலகத்துல. அப்ப வேலை இல்லா திண்டாட்டம். இப்ப இது எல்லாமே வெளிநாட்டு சதி, கம்யூனிசத்துக்கு எதிரான ஒரு வியட்நாம்ல பண்ணாங்க. அதேதான். அமெரிக்காவும் இந்தியாவும் கூட இதுல நட்பாதான் இருக்கும். இந்தியா மீது அவங்க அந்த அரசாங்கம் சந்தேகப்படுது. இந்தியா பண்ணுதோன்னு சந்தேகப்படுது. அதனால வந்து இந்த கலவரம் வந்து இப்ப ஓயிற மாதிரி தெரியல, ரொம்ப முத்திக்கிட்டு தான் இருக்கு. பிரதமர் ராஜினாமா பண்ண பிறகு ஓய மாட்டேங்கிறாங்க. அவர் எங்க போனாலும் விரட்டிட்டு போய் கொள்ளுவோங்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. என்னடா அது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சிஸ்டமாக அமைக்கப்பட்ட கூட்டம் இல்ல, அது கும்பல். அது இந்த கூடி இருக்கிறவங்க எல்லாம் உதிரிகள், அரசியலற்ற உதிரிகள். அதனால இதை யார் கட்டுப்படுத்த, எவன் சொல்லி கேட்பான்னு சொல்ல முடியாது. அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நினைச்செல்லாம் செய்யறாங்க. அதனால இது எங்க போய் முடியும்னு தெரியல. ஆனா ராணுவம் கையில் எடுத்து என்ன செய்வாங்கன்னா, விரும்புற மாதிரி எல்லாம் சிலதை அறிவிப்பு செஞ்சு சர்மா நாட்டுக்கு வர தடைன்னு ஒரு அறிவிப்பு செய்வாங்க ராணுவத்துல இருந்து. இவன் கொஞ்சம் குளிர்ந்து போயிடுவாங்க. இப்படின்னு அவங்க குளிர வச்சு சில வேலைகளை செய்வாங்க. ஆனா இனிமே உள்ள தலையெடுக்காதளவு ஆக்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட வந்து
தலையெடுக்காதல ஆயிட்டாங்க. இவர் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடக்கல. இந்த செயலிகள் எந்த மாதிரியான தாக்கத்தில் இருக்குது, அதுல எந்த மாதிரி மக்கள் வந்து எப்படி திரளுவாங்க, அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம், உளவுத்துறை வைத்து கண்டறிந்து அதை இன்னும் கொஞ்சம் அறிவுபூர்வமா அணுகி செய்யறதுக்கு பதிலாக என்ன செய்யறாருன்னு கேட்டா இப்படி செஞ்சுட்டாரு. அதான் பிரச்சனை. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது என்ன ஒரு இதுக்காக வேண்டி ஒரு நாட்டுல ஒரு புரட்சி நடக்குமா? கண்டிப்பா அதற்கு பின்னால் உள்ள என்ன மாதிரிலாம் நம்ம சந்தேகப்படணும், என்னெல்லாம் நடந்திருக்கு, பங்களாதேஷ்ல இதுக்கு முன்னாடி நடந்தது, இந்த மாதிரி பெரும்பாலும் இந்த ஊழல் எதிர்ப்புன்னு பேசுற விஷயத்துக்கு பின்னாடி நிறைய வேறு சில வெளிநாட்டு சதிகள் இருக்கு, இல்ல வேறு சில மதவாத சக்திகள் இறங்கும். ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம், வேலை வாய்ப்பு, இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி. அதை காரணம் காட்டி ஒரு ஆட்சியை கவிழ்ப்பதுன்னா அதை நம்ம சந்தேகப்படணும் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்தா பரவாயில்ல, அது இப்ப எடுக்கிறாங்க. விஷயங்கள் துவக்கத்துல இருந்தா பரவாயில்ல, இப்பதான் எடுக்கிறாங்கும் போது அங்கதான் வெளிநாட்டு தூண்டுதல் வருது, சந்தேகம் வருது. கண்டிப்பா ரொம்ப விரிவா நேபாளத்தினுடைய வரலாற்றை ஆதிகாலம் தொட்டு எழுப்பி மாவோயிச புரட்சி எப்படி நடந்தது, இப்போது இதற்கு எதிராக நடப்பது புரட்சியா, கிளர்ச்சியா, அல்லது அரசியலற்ற உதிரிகளினுடைய கும்பல் மனநிலையா, இதை யார் இயக்குறா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் மேலோட்டமா பார்த்தா புரட்சி அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படிங்கறத, அந்த உள்நாட்டு சதியா வெளிநாட்டு சதியாங்கிறத ரொம்ப அழகான ஜியோ பாலிடிக்ஸோட, புவிசார் அரசியலோட இணைத்து மக்களுக்கு விரிவா எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி.